Happy greetings to all my dear friends and family. இன்னைக்கு டே 14 ஆஃப் வாட் ஐ லேண்ட் இன் டே ஃபார் மை கேட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பயோசிக்னலோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ பயோசிக்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் பயோசிக்னல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. லைக் இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் டு பாடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் பெர்மனன்ட் பயோசிக்னல் அண்ட் இன்டியூஸ்ட் பயோசிக்னல். ஸோ அதில் பெர்மனன்ட் பயோசிக்னல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பெர்மனன்ட் பயோசிக்னல். அண்ட் இது இன்டியூஸ்ட் பயோசிக்னல். லைக் நான் பாருங்கள் என்ன இருக்குல்ல, இதுதான் பெர்மனன்ட் பயோசிக்னல். ஸோ பெர்மனன்ட் பயோசிக்னல் PQRST வேவ் ஃபார்ம். நம்ம நார்மலாக ECG எடுக்கும்போது இந்த வேவ் ஃபார்ம் தான் வரும். ஓகேவா? இந்த வேவ் ஃபார்ம் தான் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லைக் நம்மளுடைய ஒரு பொசிஷன், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்லீப் அண்ட் ட்ரீமிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் இருக்கும். ட்ரௌசினஸில் தீட்டா இந்த மாதிரி இருக்கும். ரிஃப்ளெக்டிவ் ரெஸ்ட்ஃபுல் இந்த மாதிரி இருக்கும். பிஸி அண்ட் ஆக்டிவ் மைண்ட் இருக்கும்போது நம்ம ஹார்ட் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் காமா வந்து ப்ராப்ளம் சால்விங் கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த டேப்லெட் காலம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு படித்தேன் அப்படின்னா, லைக் அஸ் யூஷுவல் லைக் PQRST வேவ் படித்தோம்ல. ஸோ எந்தெந்த மாதிரி ஹார்ட்டோட ரியாக்ஷன் இருக்கும்போது இந்த P வேவ் அக்யூர் ஆகும், QRS அக்யூர் ஆகும், T வேவ் அக்யூர் ஆகும்னு படித்தேன். ஸோ நான் இந்த டாபிக் தான் இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு என்ன படிக்கிறேன் அப்படின்னு நாளைக்குள்ளே வெளியில் அப்லோட் பண்ணுறேன். சேர்ந்து படிக்கலாம் வாங்க.